விஜயண்ணா, என் மனசுலேருந்து சொல்கிறேன், இப்போது நீ பண்ண இந்த விஷயம் ரொம்ப தப்பு. இன்றைக்கி அதை அசெம்பிளியில் கூட நிறைய பேர் சுட்டி காமிச்சிருக்காங்க. அது கண்டிப்பாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். என்னென்னா, ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் ஒரு அரசு ஆலோசனை அப்படிங்கிற அந்த வேலைக்கு வந்து நீங்கள் ஒரு ஜோசியக்கார நபரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. என்னென்னா உன் மைண்டு இப்படி வேலை செஞ்சுருக்குது. நீ அந்த ஜோசியத்தை நம்பி தான் நீ அரசியலில் இறங்குனியா? நீ அந்த ஜோசியத்தை நம்பி தான் அந்த ஆள் சொல்லி தான் நாங்களாம் உங்களை ஜெயிக்க வச்சோமா? இது ஒரு இளைஞர்களுக்கு ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதல் இருக்காதா? நாங்கள் ஒன்றும் பூமர்த்தனமெல்லாம் பேசலை. இளைஞர்களாக நாங்களே சொல்கிறோம், நீ பண்ணது எடுத்து வச்ச இந்த ஸ்டெப்பு ரொம்ப தப்பு. தனிப்பட்ட முறையில் கடவுள் நம்பிக்கை அவங்க தனிப்பட்ட நபரை சார்ந்தது அப்படின்னா கூட, ஆனால் இந்த ஜோசியம் அப்படிங்கிறதுலாம் வந்து மூட நம்பிக்கை லிஸ்ட்டில் தான் வரும். இது நம்பிக்கை சார்ந்தது, ஆன்மீகம் சார்ந்த லிஸ்ட்டில் வராது. தயவு செஞ்சு இதை நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுத்து அந்த நபருக்கு அந்த நபருக்கு வேலை இல்லாமல் பண்ணணும். ஜோசியக்காரன் நான் கேட்கும்போதே ஆக்வேர்டாக இருக்குதுன்னா எப்படி? நான் அந்த ஆளை நம்பி தான் நீ எலெக்ஷனில் இறங்குனியா? அந்த ஆள் உன்னை சொன்னதுனால தான் நாங்களும் உன்னை ஜெயிக்க வச்சோமா? இல்லை. அதனால் தப்பாக இருக்குது. டிவிக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய நபர்கள் இந்த விஷயத்த புறக்கணிக்கணும். விஜயண்ணா ஜோசியக்காரனை கூட வச்சுக்கிட்டு இருக்கிறது, அவங்க பேச்சை கேட்டுட்டு லைஃப்பில் அதாவது அரசியல் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் அதை இப்போவே நம்ம வந்து அறுத்தெறிஞ்சு களையை தூக்கி எறிஞ்சிடணும்.